வணக்கம். இன்னைக்கு 9th யூனிட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎன்பிஎஸ்சி 9th யூனிட்கான நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன ஸ்கீம் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மொழி கற்போம். ஓகே, இது என்ன ஸ்கீம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் லேர்னிங் ஸ்கீம். ஓகேவா? தமிழ் மொழி கற்போம் எது கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகள் எந்த தொந்தரவும் இன்றி சரளமாக பேசவும் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ள உதவும் திட்டம் தமிழ் மொழி கற்போம் திட்டம். தமிழ் லாங்குவேஜ் லேர்னிங் ஸ்கீம். இது வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது இப்ப பாருங்க, மைக்ரேட் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீதி தமிழ் இல்லாத அண்டை மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பர்டிகுலர் பாத்தீங்கன்னா பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து அங்கிருந்து இங்க வரவங்களுக்கு. ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க லாங்குவேஜுடன் தமிழ் மொழி வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ தமிழ் லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து இது வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. 2023 புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் மொழி கற்போம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகள் எந்த தொந்தரவும் இன்றி சரளமாக பேசவும் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ள உதவும் திட்டம். டு ஹெல்ப் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் learn to fluently speak, read and write the Tamil language without any hassles. ஓகே, இன்னொரு விஷயம் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாய்மொழியோட இது வந்து கற்றுக் கொடுப்பாங்க. மித்த ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி அவங்க லாங்குவேஜஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க லாங்குவேஜ் ஹிந்தி படிக்கட்டும், அது கூட வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ தமிழ் மொழி கற்போம் இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்காக. இதை எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அதாவது மேக்சிமம் ஃபோக்கஸ் எங்க கொடுத்துருக்காங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஏன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்கன்னா மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இந்த நிட்டிங் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ தமிழ் மொழி கற்போம் யாருக்கு அப்படின்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கிடையாது, தொழிலாளர்களின் குழந்தைகள் எந்த தொந்தரவும் இன்றி தமிழ் மொழியை பேசவும் படிக்கவும் எழுதுறதுக்காக உதவுறதுக்கு திட்டம் தான் தமிழ் மொழி கற்போம் திட்டம். இது நம்ம யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி மட்டும் நம்ம தான் இந்த வீடியோஸ்ல நம்ம வந்து டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் மொழி கற்போம், சரிங்களா? இந்த திட்டம் இது மாதிரி இன்னொரு இஷ்யூவோட நாளைக்கு நம்ம பார்க்குறேன். தேங்க்யூ.